செய்கிறதே திருட்டுதானா, இதில் யாரும் பார்த்துடக்கூடாதான் இந்த அம்மாவுக்கு அப்படின்றதான் இந்த அம்மாவோட நினப்பாக இருக்குது இன்றைக்கான எபிசோடில். அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோடில் வாசி அம்மா மற்றும் ராதிகா 2 பேருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, பாயசத்தை கூப்பிட்டுட்டு எங்கே போகிறாங்கன்னா ருக்மணி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதுவும் புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனால் டெக்கரேஷனை பார்த்தோன்னே ராதிகா அசந்து போகிறா. பாருங்கத்த எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறா. அப்போ தாங்க ஒருத்தர் பைக்லேருந்து வராங்க. இதை பார்த்ததுமே யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒழிகிறாங்க. அந்த தருணத்தில் தான் அந்த பைக்கில் வந்தவங்க யாருன்னா இவங்க சொல்லி வச்ச ஆள் தாங்க. யாருன்னா மேஸ்திரின்னு ஒருத்தரை வர வச்சு வாசிகி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அந்த போர்டை நீக்கி விட்டு வாசிகி அம்மா இல்லாம் அப்படின்றத பொருத்தணும் அப்படின்றதா இவங்களோட திட்டமே. அந்த இடத்துல மேஸ்திரிகிட்ட நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது மேஸ்திரி என்ன சொல்கிறேன்னா, அம்மா புது வீடு அது மட்டும் இல்லாமல் கிரகப்பிரவேசம் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, அபசகுணம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாசியம்மா, இங்கே பாரு மேஸ்திரி, உன்னை எதுக்கு கூப்பிட்டு இருந்தேன்னா அந்த வேலையை மட்டும் பாரு. நீ இந்த வேலையை செஞ்சு முடிச்சா இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னுமே நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இருக்குது, அதை உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, வேலையை பாரு மேஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரி என்ன பண்ணுறாங்கன்னா போர்டை நீக்கிட்டு வாசிகை இல்லம் அப்படின்ற போர்டை பொருத்திடுறாங்க. வாசி அம்மாவுக்கு வாசிக்கு இல்லம் அப்படின்ற போர்டை பொருத்துனதுமே ரொம்பவே சந்தோஷம். சரி வேலை முடிஞ்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற சமயத்தில் தான் இந்த பாயாசத்துக்கு ஒரு அறிவு வருது. என்னன்னா இந்த போர்டை நீக்கிட்டு நம்ம வச்சுருக்கோன்றத அவங்க தெரிஞ்சுக்கிறக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நடக்காத மாதிரி சரி பண்ணுறாங்களாம் பாயாசம். இது செஞ்சு முடிச்சதுமே அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. அந்த சமயத்தில் தான் ஆட்டோலேருந்து தனம், கதிர், மரகதம், சாலினி அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா இவங்க எல்லாருமே ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இனி வர எபிசோடில் வாசி அம்மா ருக்மணி அம்மாட்ட என்ன சொல்ல போகிறாங்கன்னா, தனா எப்போ என் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ அப்போ அவள் சம்பாத்தியம்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், அப்போ சம்பாத்தியத்தில் கட்டின வீடும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையை சமாளித்து எப்படி இருந்தாவது தனம் மற்றும் கதிரேசன் இவங்க சேர்ந்து இந்த வீடை ருக்மணி அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் இனி வர எபிசோடில் தெரிய போகுது. இந்த மாதிரி எபிசோடுக்கு நீங்கள் காத்துட்ருக்கீங்க. நான் என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் வாசியம்மா, ராதிகா மற்றும் பாயாசம் தன்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா தான் ருக்மணி அம்மா பார்க்குறாங்க, வீட்டு முன்னாடி இருக்கிற போர்டு கிட்ட கொஞ்சம் உடஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது என்ன எல்லாமே சுத்தப்படுத்தாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற சமயத்தில் தான் டக்ளஸ் எப்பயுமே சுதாரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஒரு ஆள் தான் தன்னோட அக்காவை புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒருத்தராக இருக்காருன்னு சொல்லலாம். வசமாக கதிரேசன் தன் அம்மா வாசியோடையே இருந்திருக்காரு. ஆனால் அவங்களோட குணத்தை அவர் தெரிஞ்சுக்கிறவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆனால் டக்ளஸ் இத்தனை வருஷமாக இருந்தாலும் தன்னோட அக்கா எப்படி இருப்பாங்க, எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்றத கரெக்டாக சுதாரித்து வச்சு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த சமயத்தில் தான் ருக்மணி அம்மா போர்டுகிட்ட இருக்கிற அந்த சிமெண்ட் எல்லாமே உடஞ்சி கிடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ருக்மணி அம்மா. அந்த தருணத்தில் தான் டக்ளஸ் மற்றும் கதிரேசன் 2 பேருமே போகிறாங்க. இதில் போர்டில் தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கண்டுபிடிச்சிடாருன்னே சொல்லலாம். அங்கே போனதுமே அங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்ததுமே அங்கே வாசிகி இல்லம் அப்படின்னு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததுமே டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, பாரியா உங்கள் அம்மா செஞ்ச வேலை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரேசன், நீ வேற மாமா, சும்மாவே ஏற்கனவே பயத்தில் இருக்காங்க, இதில் நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அப்போ தான் பெல் சவுண்டு கேட்குறத சாலினி உணரா. உள்ள மணி சத்தம் கேட்குது, அதுவும் வீட்டுக்குள்ளே தான் சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. அப்போ தான் சாலினி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே தான் சவுண்டு கேட்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே வாசி அம்மா உள்ளே இருக்கிறத ருக்மணி அம்மா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. டக்ளஸ் சொல்கிறாரு, இந்த பாரியா மாப்பிள்ள, இங்கே பாரு உங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட செயலே சரியில்லை, 2-3 நாளாக இவங்களோட நடவடிக்கையே சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதோட விளைவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் சொல்லுவாங்க. அப்போ தான் தனம் கேட்குறாங்க, இங்கே என்னத்தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரவேசத்துக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தனம், கரெக்டாக நீயும் வந்துட்ட, பட்டு சேலை கட்டிட்டு வந்திருக்க, வா கதிர் வா தனம் 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சொல்லும்போது தனம் சொல்கிறாங்க, இது ருக்மணி அம்மாவோட இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது யார் சம்பாத்தியத்தில் கட்டின வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, யார் சம்பாத்தியத்தில் கட்டின வீடு, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட சமயத்தில் தனம் பதில் சொல்கிறாங்க, இது என்னோட சம்பாத்தியத்தில் தான் கட்டின வீடு, நான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த வீடு ருக்மணி அம்மாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க.
இடத்துல தனம் ருக்மணி அம்மா சொல்கிறதுக்கு பதிலாக ருக்மணி அத்தைன்னு சொல்லிடுறாங்க. ஓ, ருக்மணி அத்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாசியம்மா. உன்னோட அப்பா கூட பிறந்த அக்காவா தங்கச்சியா ருக்மணி அத்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல தான் வாசியம்மா சொல்கிறது, அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி வேற கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாசுகி அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, ருக்மணி அம்மா உன்னோட அப்பா கூட பிறக்காதவங்கன்னு ஆயிடுச்சு, அப்போ யார் உன்னோட முன்னாள் கணவரோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது தனத்தால் பதில் சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ என் மையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்போது உன்னோட சம்பாத்தியம்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகம்மா சொல்லுவாங்க. அதனால இந்த வீடும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாசிகம்மா சொல்ல போகிறாங்க. பாவம் ருக்மணி அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கான எபிசோடில் அப்படியே நிற்கிறாங்க. இவங்களுக்கு இத்தனை வருஷமாக கனவு கண்டு இப்போ வீடு கட்டியும் முடிச்சாச்சு. இந்த தருணத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல யார் இருக்க போகிறாங்கன்னா சொன்னவதி இருக்க போகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரியலை. இருந்தாது ருக்மணி அம்மாவுக்கு கண்டிப்பாக அந்த வீடு போய் தான் சேரப்போகுதா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல ருக்மணி அம்மாவுக்கு துணையாக இருக்க போகிறது தனம் மற்றும் கதிரேசன் கண்டிப்பாக துணையாக இருப்பார். ஏன்னா இவங்க செய்கிறது தப்புன்னு கதிரேசன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த வீடை கிரகப்பிரவேசம் பண்ண போகிறது ருக்மணி அம்மாவாக தான் இருப்பாங்க அப்படின்றது தான் இனி வர எபிசோடெலாம் தெரிய போகுது. அதுவும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.